ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. நம்ம டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க. அன்பு நேயர்களே, மார்ச் மாத ராசி பலன்கள். மார்ச் மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மாதம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த மார்ச் மாதத்துல சனி செவ்வாய் சேர்க்கை ஏற்படுகிறது. ரொம்ப குரூஷியலாக ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய 2 அம்சங்கள். போன மாதம் பிப்ரவரி மாதம் நற்பலன்கள் சுப பலன்கள் ஏற்பட்டது, நல்லாவே இருந்திருக்கும், நல்ல மகிழ்ச்சியாக போயிருக்கும். ஆனால் இந்த மார்ச் மாதத்தை பொறுத்தவரையில் அன்பு நேயர்களே, கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானோடு பகை வீட்டில் செவ்வாய் பகவான் சேருகிறார். அது ஒரு முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதோடு மட்டுமல்லது, ராகுவுக்கு 2-12 அந்த சனியும் செவ்வாயும் உட்காராங்க. ஸோ சனி செவ்வாய் சேர்க்கை அவ்வளவு சிறப்பு இல்லை. அதோடு மட்டுமல்ல, பகை கிரகங்களான சனி சுக்கிரன், அங்கேயும் சனி சுக்கிரன் சேர்க்கை ஏற்படுகிறது. அதே போல பகை கிரகங்களான நிலையான பகை கிரகங்களான சூரியன் ராகு அங்கே சேர்க்கை ஏற்படுகிறது. மீனத்தில் இருக்கக்கூடிய ராகுவோடு சூரியனும் இணைகிறார். அப்போ இந்த பகை கிரகங்கள் எல்லாம் ஒன்று சேருகின்ற பொழுது நிச்சயமா எல்லா வகையிலும் மார்ச் மாசத்துல நம்மளுடைய அன்பர்கள் அது இங்க எந்த நிலையில் இருந்தாலும் ஒரு முக்கியமா அரசியல் தலைவர்கள் எந்த பக்கம் போறது, எந்த பக்கம் முடிவெடுக்கிறது, எந்த பக்கம் நாம சாஞ்சு பேசுறது, எந்த பக்கம் சப்போர்ட்டா நாம இருக்கிறது அப்படிங்கிற ஒரு தடுமாற்றம் ஏற்படும். குறிப்பா அரசியல் தலைவர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் அல்லது அரசியல் கட்சிகளுக்குமே கூட ரொம்ப டஃப்பான ஒரு மாதமா இந்த மார்ச் மாதம் இருக்க போகுது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, அந்த சனி செவ்வாய் ஒரு கலகத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள். இது அரசியலுக்கு மட்டும் நான் சொல்லலை, அது சினிமா துறை ஆகட்டும் அல்லது மீடியா துறை ஆகட்டும் அல்லது நார்மல் லைஃப் ஆகட்டும், எல்லாருக்குமே இது பொருந்தும். பொதுவாக இந்த உலக அளவில் நம்ம பாரத தேசம், நம்ம இந்தியா நம்ம எடுத்துக்கோம். அப்ப இது ஒரு கலகத்திற்கான காலமாக மாதமாக இது அமைந்திருக்கு. கிரக அமைப்புகள் ரொம்ப கடுமையான நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் காம்பினேஷன்ஸ் அப்படி வச்சுக்கோங்க. அவர் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாக இந்த மார்ச் மாதம் அமைகிறது. இதுவரை நாம் சந்தித்திராத, இதுவரை நாம் பார்த்திராத கிரக அமைப்புகள் எல்லாம் இந்த மார்ச் மாசத்துல ஒன்று சேரும். மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். குறிப்பா ஃபேமிலி சப்ஜெக்ட்ல, கணவன் மனைவி சப்ஜெக்ட்னா சூரியன் அங்க ராகு, சூரியன் ராகு, அதே போல இங்க செவ்வாய் சுக்கிரன் சனியோட போய் சேர்ந்துக்கிறாங்க. சுக்கிரனும் செவ்வாயும் ஆணும் பெண்ணும் கணவனும் மனைவியும் யார்கிட்ட போய் சிக்கல்ல மாட்டிக்கிறாங்க? சனியுடைய சிக்கல்ல போய் மாட்டிக்கிறாங்க. அப்ப ரொம்ப கணவன் மனைவி அல்லது குடும்பம் அல்லது சூரியன் சனின்னு பிள்ளைகள், சூரியன் ராகு அரசியல் தலைவர்கள், அரசாங்க உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள், அரசாங்கத்துல நல்ல உயர்ந்த பொறுப்புகள்ல இருக்கக்கூடியவங்க, அரசாங்கத்துல நல்ல பதவிகள்ல இருக்கக்கூடியவங்க, கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கக்கூடியவங்க அல்லது கவர்மெண்ட் ரிலேட்டடா அவங்களுக்கு ஏதானும் டெண்டர் ஒர்க் எடுத்து செய்யக்கூடியவங்க, சப்போர்ட்டிவான பேக் அந்த பின்னாடி இருந்து ஒர்க் பண்ணி தரக்கூடியவங்க. அப்ப இந்த மாதிரி காலகட்டத்துல இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாம் மிகுந்த எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். அதோடு மட்டுமல்ல, அங்க பாருங்க, சூரியன் ராகு இணைவு, அரசியல் கழகம் உண்டு, குடும்ப கழகம் உண்டு. அதே போல தேவையில்லாத சிறைவாசங்கள், தேவையில்லை அரசியல் தலைவர்களாக இருந்தாலும், குறிப்பா அரசியல் தலைவர்களுக்கு தேவையில்லாத சிறைவாசம் இதோட அவங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு சம்பந்தமே இல்லாம ஒரு அரெஸ்ட் வரல, ஒரு என்கொயரி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்ப இந்த மாதிரியான ஒரு கடுமையான சூழ்நிலைகள் ரொம்ப ஜாக்கிரதையா கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் அங்க ஏற்படுகிறது. அப்ப செவ்வாய் சுக்கிரன், செவ்வாய் சனி செவ்வாய் சேர்க்கை சேர்ந்தாலே எப்பேற்பட்ட வற்றாத ஜீவன் நதிகள் கூட வற்றி போகும்னு சொல்லியிருக்கிறாங்க நம்ம ஜோதிட ஸ்லோகத்தில். செவ்வாயும் சனியும் கண்ணியிலே சேர்வாரே ஆனால் கடலும் வற்றி போகும். கன்னி செவ்வாய் கடலும் வற்றி போகும். அப்ப என்ன ஆகும்னு, நம்மளோட ட்ரை பிளேஸ், அதாவது உங்களுடைய சேமிப்புகள் கரையக்கூடிய காலம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஹிண்ட்ஸ், நிறைய பாயிண்ட்ஸ் நம்ம உள்ள போய் பார்க்க போறோம்.
அப்ப இந்த மார்ச் மாசத்தை பொறுத்தவரை கிரக அமைப்புகள் மேஷத்துல குரு, மேஷத்திலே குரு பகவான், அதோட விட்டோம்னாக்க நேர கன்னியிலே கேது, கும்பத்திலே சுக்கிரன், செவ்வாய் மற்றும் சனி பகவான், மீன ராசியிலே ராகு, சூரியன், புதன். இந்த 4 இடங்கள்ல மட்டும்தான் கிரகங்கள் அமைந்திருக்கு. இதுல 2 வீடுகள்ல 3 கிரக சேர்க்கை அமைந்துள்ளது. இதுவும் நம்ம ஒரு குறிப்பிட்டு பார்க்க வேண்டிய விஷயம். காலபுருஷனுக்கு 11ஆம் வீடு, 12ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய 2 பாவங்களிலும் 3 கிரக சேர்க்கை அமைந்துள்ளது. அந்த 3மே பகை கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கிறது. இதுவரை தவிர அடிச்சுக்கிட்ட பகை, அந்த பகையாளிகள் பங்காளிகள் கூட இன்னைக்கு ஒன்று சேருவதற்கு சூழ்ச்சிகளுக்காக, நல்ல விதமா தர்மத்துக்காக இல்லை, சூழ்ச்சிகளுக்காக ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகிறது. ஸோ வாரங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு, இந்த மார்ச் மாதம் எப்படி செய்ய போகுது, முக்கியமாக நம்ம என்ன ஆஸ்பெக்ட்லாம் பார்க்க போறோம் அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்க்கலாம். பாருங்கள். சிம்ம ராசி என்பது, சிம்ம ராசி என்பர்களே, இப்போ மெயினா நான் சொன்னது 2 பாயிண்ட் சொன்னேன். சனி, செவ்வாய், சுக்கிரன் அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொன்னேன். இன்னொன்னு சூரியன், ராகு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் சொன்னேன். அப்ப சிம்ம ராசியை பொறுத்தவரையில அபரிமிதமான வேலை வாய்ப்புகள் ஏற்படும். ஒரு நல்ல வார்த்தை சொல்லுங்க சாமி, மங்களகரமான ஒரு சொல் சொல்லுங்க அப்படின்னா, சிம்ம ராசி என்பதிலே நிறைய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். அபரிமிதமான சான்சஸ், நல்ல பேர் புகழ் கிடைக்கும். சூரியன், ராகு, நல்ல பேர் புகழ் கிடைக்கும். அதே போல இத்தனை நாளா உங்க மனசு எதுக்கு ஏங்கித்தோ, தொழில நீங்க என்ன சாதிக்கணும்னு நினைச்சீங்களோ அதையெல்லாம் சாதிப்பதற்கான நல்ல கால நேரம் நெருங்கி வருகிறது. சாதிக்கக்கூடிய காலம். உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் 8லே ராகுவோடு அமைகிறார். 8ல மறையக்கூடாது. ஆனா அங்க 8ல இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான கிரகம் அங்க இருக்கு. யாரு? ராகு. அப்ப 8ல இருக்க வேண்டிய ஒரு முழு அசுப கிரகமான ராகுவோடு சூரியன் இணைவு. அப்படி பார்க்கின்ற பொழுது குறிப்பா அரசியல்ல ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அரசியல் தலைவர்கள். ஏன் நம்ம இந்த அரசியலை பற்றி சொல்கிறோம் என்று சொன்னால், அரசியல்ல மூத்த முன்னோடிகளாக விளங்கக்கூடியவர்கள், பல ஆண்டுகளாக அரசியல்ல இருக்கக்கூடியவங்க, நல்ல உயர்ந்த அமைச்சர் அல்லது அமைச்சருக்கு சமமாக முன்னாள் அமைச்சர்களாக இருக்கலாம், முன்னாள் தலைவர்களாக இருக்கலாம், சமமான வாய்ப்புகளை பெற்றிருக்கக்கூடியவர்கள். இன்னும் சொல்ல போனால் சிம்ம ராசி என்பவர்களே அரசியல்ல ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், புதுசா அரசியலுக்கு வந்திருக்கக்கூடியவங்க, இவங்க யாராக இருந்தாலும் பேர் புகழ் கூடும். அதே சமயத்துல நீங்க இன்னொரு மறுபக்கத்தையும் பார்க்கணும். அதே அரசியல் தலைவர்கள் அல்லது சினிமா துறையில நல்ல பேர் புகழ் வாங்கி நல்லா ஜம்முன்னு இருந்திருப்பாங்க. ஆனா திடீர்னு அவங்களுக்கான வாய்ப்புகள் குறைஞ்சிடும், வருமானம் குறைஞ்சிடும், எதிர்காலம் எப்படி இருக்குன்னு தெரியும், மனசுல ஒரு பயம் ஏற்படும் சினிமா துறையில. அப்ப நீங்க சிம்ம ராசி என்பவர்களே, சிம்ம ராசியானாலும் சிம்ம லக்னமானாலும் நீங்க என்ன பண்ணணுங்க, இந்த சூரியன் ராகு இணைவு உங்களை தேவையில்லாத வம்பு வழக்கில், தேவையில்லாத ஒரு புது பிரச்சனையில கொண்டு போய் விடும். கவனம் தேவை. எப்படி? சம்பந்தமே இல்லாத ஒரு புது பிரச்சனையில கொண்டு போய் உங்களை சிக்கல்ல மாட்டி விட்டுருவாரு இந்த ராகு. என்ன பண்ணுவாருங்க, ஒருத்தர் நம்பி பணம் கொடுப்பீங்க. சார் இது மாதிரி ஒரு 50 கோடி கொடுத்தேன், ஒரு 5000 கோடி கொடுத்தேன், சும்மா சொல்ல வேண்டியதுதான். தருவான்னு நம்பி கொடுப்பீங்க, அவங்களை ஏமாத்திட்டு போயிடுவாங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்கள், எனக்கு முடிய வேண்டிய இடங்க அது இல்லைன்னு தட்டி பறிச்சு வாங்கிடுவாங்க. அல்லது உங்களுக்கு சேர வேண்டிய சொத்துக்கள் அதுவும் இல்லைன்னு ஆயிடும். அப்படி இல்லைனாக்கா நீங்க தூய்மையானவரா நல்லவனா இருப்பீங்க, உங்களுக்கு மேல ஒரு அபாண்டமான வீண் பள்ளி மொத்தத்தையும் அவர் எட்டுமேட்டாரு. நீங்க உங்களுக்கு எட்டனே பேருக்க மாட்டீங்க, அவன் எடுத்துட்டு இருப்பான். அப்ப இந்த சூரியன் ராகு என்பது அரசியல் தலைவர்களுக்கும்
அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களுக்கும் குடும்ப தலைவர்களுக்கும் குடும்ப பெண்கள் யாரு மருமக வீட்டில் யாரு இந்த நிர்வாகம் பண்றாங்களோ அவங்க மெயினா நம்ம பார்க்கணும். குடும்ப பெண்கள், அதே போல வேலை செய்யற இடத்துல தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க, சினிமா துறையை சார்ந்தவர்கள், இன்னும் சொல்ல போனால் மீடியா துறையில ஒர்க் பண்ணக்கூடியவங்க, மீடியா துறையில ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள், அதை வச்சு நடத்தக்கூடியவங்க, கனிம வளங்கள் சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்யக்கூடியவர்கள், பெரிய பில்டர்ஸ், இன்வெஸ்டர்ஸ், அல்லது மறைமுகமாக அந்த சொத்துக்களை அல்லது பாதுகாக்கக்கூடியவர்கள், இந்த மாதிரி இடத்துல இருக்கிறவங்களா ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். யாரோ ஒருத்தர் பணத்தை, யாரோ ஒருத்தர் சொத்தை, யாரோ ஒருத்தர் காப்பாத்திட்டு இருப்பாங்க. இவங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்காது, இருக்கிறவர்களும் அனுபவிச்சுக்கலாம். ஆனா இங்க ராகு இருக்காரு, என்ன பண்ணுவாருங்க, ஒரு கர்மா, ஒரு பாபதோஷத்தை ஏற்படுத்துவார். அந்த பாபதோஷத்தை ஏற்படுத்தும் போது என்ன ஆகும், அப்ப ராகு ஒரு பிரச்சனை பண்ணாருனாக்கா மனுஷன், எந்த மனுஷனும் தாங்க முடியாது. மிகப்பெரிய பயத்தை ஏற்படுத்துவார். அப்ப சிம்ம ராசி என்பவர்களே, தேவையில்லாத பயம் ஏற்படும். எங்க நம்ம வீட்டுக்கு வந்துடுவாங்களோ, எங்க நம்ம ஏதாவது பண்ணிடுவாங்களோ, நம்மளே எங்கேயாவது செஞ்சிருவாங்களா, நம்மளே ஏதாவது பார்த்துருவாங்களா, தேவையில்லாத மன பயம் ஏற்படும். சிம்ம ராசி என்பது மனசுல ரொம்ப பயமா இருக்கா, அப்ப நிச்சயமா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதுக்குரிய வழிபாடுகளை தெரிஞ்சு நிச்சயமா அந்த பாவதோஷத்தை, அந்த குற்றத்தை முதல்ல நீங்க குறைக்கணும். அப்பதான் அந்த நிவர்த்தி ஆகும், தோஷம் நிவர்த்தி ஆகும். உரிய பரிகாரங்கள் செய்து கொள்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்ன அன்பர்களே. அதே போல ராசிக்கு 7ல இருக்கக்கூடிய செவ்வாய் சுக்கிரன், அது குடும்ப பிரச்சனைகள், குடும்ப உறவுகள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பெண்களால வரக்கூடிய தொந்தரவுகள், இடப்பிரச்சனைகள், அதே போல காவல்துறை அதிகாரிகள், சாதாரண ஒரு கான்ஸ்டபிளா இருக்கலாம், அல்லது ஒரு எஸ்ஐயா இருக்கலாம், இன்ஸ்பெக்டரா இருக்கலாம், அது போல எஸ்பிடி, எஸ்பி, ஹையர் லெவல் ஐஜி வரலும் நீங்க இன்னும் ஹையர் லெவல் உண்ட போங்க. காவல்துறை அதிகாரிகள், நமக்கு தெரிஞ்சு எத்தனையோ உயர்நிலை அதிகாரிகள் நம்மளிடத்திலே, முதல்நிலை காவல்துறை அதிகாரிகள் கூட நம்மகிட்ட தொடர்புல இருக்கிறாங்க. நிச்சயமா நம்ம சொல்லக்கூடிய பரிகாரங்களை அவங்க செய்யறாங்க. அப்ப அவங்க அடுத்தடுத்து டிரான்ஸ்ஃபர்ஸ் ஒரு நல்ல போஸ்டிங் வர்றதை நம்ம பார்க்கிறோம். அதே போல அந்த உயர்ந்த அரசாங்க பதவிகளிலே இருக்கக்கூடியவர்கள், ஒரு ஐஏஎஸ், ஒரு ஐபிஎஸ், அல்லது செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரி, அல்லது ஒரு எஸ்டிஓ, அல்லது ஒரு ஏஇ, அந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்க, அவர்களையும் நாம பார்க்கிறோம். எத்தனையோ வம்பு வழக்குகள்ல உள்ள போயிட்டு கடைசி நேரத்துல வழிபாடுகள் மூலமாக அவங்க தெய்வ சக்தியால திரும்ப காப்பாற்றி கொண்டு வருவதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். எத்தனையோ அரசு அதிகாரிகள் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கும், மீண்டு வர முடியாத ஒரு விஷயத்துல ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரி சஸ்பெண்டா இருக்கும். ஆனா அதை கூட அன்னை வாராகி அவங்களுக்கு வெற்றியை தேடி தந்திருக்கிறாள். அன்னை வாராகி அவங்களுக்கு கூட வெற்றியை தேடி தந்திருக்கிறார். அப்ப அந்த 7ஆம் வீட்டுல சூரியனுக்கு, சிம்மராசிக்கு 7ல் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் சுக்கிரன் சம்பந்தப்பட்ட இடத்துல அரசு அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், முப்படை சேர்ந்த சீருடை பணியாளர்கள், ராணுவ அதிகாரிகள், நர்ஸ், அந்த யூனிஃபார்ம் யாரெல்லாம் போடுறாங்க, நர்ஸ் போடுவாங்க, அவங்களெல்லாம் ஒரே யூனிஃபார்ம் தான். டாக்டர்ஸ் அவங்களுக்கு ஒரு யூனிஃபார்ம் உண்டு, அட்வொகேட்ஸ் அவங்களுக்கு ஒரு யூனிஃபார்ம் உண்டு. இன்னும் எந்தெந்த இடங்கள் எல்லாம் யூனிஃபார்ம் போட்ட அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் அல்லது அந்த உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள், அவங்களும் தொழில ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். மெயினா குறிப்பா குடும்பத்துல ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், குடும்பத்துல ஜாக்கிரதையா நடந்துக்கணும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த சனி செவ்வாய் சுக்கிரனை பொறுத்தவரை கணவன் மனைவியிடையே வரக்கூடிய வாக்குவாதங்கள், திடீர் பாசமா இருந்தார் சாமி,
திடீர்னு எப்படிதான் இவ்வளவு தூரம் வெறுத்தாருன்னு எனக்கு தெரியாது. கணவன் வந்து ரொம்ப பாசமா இருப்பாங்க, உதவியா இருப்பாங்க, மனைவி காலையே வாங்க அலட்சியமா இருப்பாங்க. டக்குன்னு கணவன் வெறுத்துட்டு ஓடி போயிடுவார். இப்படிதான் சார் அவ்வளவு பாசமா இருப்பாரு என் மேல. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வெறுப்பா இருக்காரு. இதெல்லாம் அந்த கால நேரங்கள் இந்த செவ்வாய் சுக்கிரன் சனியுடைய சேர்க்கை தான் காரணம். அப்ப குடும்ப பெண்கள் அல்லது அந்த கணவன் அந்த ஆண்கள் இவங்க எல்லாருமே குடும்ப வாழ்க்கையில ரொம்ப அக்கறையாக இருப்பது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். இன்னும் சொல்ல போனா உடல்நிலை ஆரோக்கியம், உடல்நிலை ஆரோக்கியத்துல அதிக அக்கறை அதிக கவனம் செலுத்த வேண்டும் அன்பர்களே. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, உடல்நிலை ஆரோக்கியம் சூரியன் ராகு, ராசிநாதனுடைய ராகு தொடர்பு, இரண்டாவது வீட்டில் இருக்கக்கூடிய கேதுவின் தொடர்பு, இதெல்லாம் ஒரு சிறப்பு இல்லை. நிச்சயமா பலவிதமான மாற்றங்களை ஏற்படுத்தும். உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை அதிக கவனம் செலுத்த வேண்டும். ஆல்ரெடி ஒரு டிசீஸ் இருக்கு, சுகர் பிபி இருக்குன்னா ஒழுங்காக மாத்திரையை போடணும். ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒழுங்காக மாத்திரையை போடணும். அல்லது ஒரு பேரலைசிஸ் இருக்கு, எழுந்து போக முடியல, நடக்க முடியல, ஆக்சிடென்ட், ஒரு விபத்து நடந்திருக்கு, அதெல்லாம் வந்து திரும்ப நம்ம வேலைக்கு போகுமா, இதெல்லாம் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் பேசும். அப்போ உடல்நிலை ஆரோக்கியத்துல அதிக அக்கறை அதிக கவனம் செலுத்த வேண்டும். அதே போல வண்டி வாகனங்கள்ல போகும்போது வரும்போது ரொம்ப எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். வண்டி வாகன விபத்துக்களை தவிர்க்க வேண்டும். எதிலும் எச்சரிக்கையாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் நடந்து கொள்ள வேண்டும். சிம்ம ராசி அன்பர்களே, அப்ப இந்த சிம்ம ராசியை பொறுத்தவரை இந்த மார்ச் மாதம் அதிக அக்கறை அதிக கவனம் செலுத்த வேண்டிய ராசியாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு, இதுல இந்த கேர்ஃபுல்லை எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணணும், நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் தான் சாமி, நீங்க சொன்னது எல்லாமே கரெக்ட், இது எனக்கு வந்து நான் அப்படியே பாதிக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு கண்கூட பார்த்து சொல்ற மாதிரி சொல்றீங்க, கரெக்டா சொல்றீங்க, அப்ப நான் நல்லா இருக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லுங்க, இந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு சொல்லுங்க அப்படின்னாக்கா அதுக்கு உங்க பிறப்பு ஜாதகம் தான் பேசும். ஸோ உங்க பிறப்பு ஜாதகத்தை கொண்டு எந்த மாதிரியான வழிபாடுகள் என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்ய வேண்டும் என்று தெரிந்து செய்வீர்களேயானால் நன்மை நடக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.